ஹாய் கைஸ், நான் இந்த அக்வாரியம் ஹாபியே விட்டுறலான்னு தான் இருக்கேன். என்னடா வெறும் டேங்கை காட்டிகிட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. இந்த டேங்க் எவ்வளோ க்ளோஸாக வச்சுருக்கேன், இதேமாரி தான் வச்சுருந்தேன். ஆனால் ஒருத்தன் வெளில குதித்து செத்துட்டான். நான் ஆக்சுவலாக அது ப்ரீடிங்காக வாங்கினேன். ப்ரீடிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், இந்த இடத்துல போய் செத்து கிடக்கான். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ. நான் நல்லதாக ஒரு ஃபிஷ்ஷை பற்றியே வீடியோ போட முடியல. என்ன லக்கோ என்னவோ தெரியல. இதுதான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே லாஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நம்மளை ஏமாற்றிட்டான். இந்த ப்ரொஃபைலில் உள்ள பையன்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பையன் மீன் வாங்கியிருந்தான். அவன் மீன் ஆனால் சென்ட் பண்ணியிருக்கான். சென்ட் பண்ணிவிட்டு அவன் சொன்னான் இதுமாரி லோ ப்ரைஸில் இருக்குது வாங்குங்க அப்படின்னோடனே நானும் சரி ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு மீன் அனுப்பலை. கிட்டத்தட்ட அந்த பையன்கிட்ட ஒரு 1.5 வருஷமாக அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பையனையும் அவன் பிளாக் பண்ணிட்டான், என்னையும் பிளாக் பண்ணிட்டான். இந்த ஐடியே டீஆக்டிவ் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. இந்த ப்ரொஃபைல்லேருந்து யாரும் போய் மீன்லாம் வாங்காதீங்க. இது ஒரு ஃபேக் செல்லர் தான். 12th தான் படிக்கிறான். சின்ன பசங்கனாலே மோஸ்ட்டாக எல்லாம் நிறைய பேர் ஏமாத்துறவனுங்களாக தான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8th படிக்கிற பையன் ஒரு 3 பேர்கிட்ட சேர்த்து ஒரு 15,000 ஏமாற்றிருந்தான். இப்போ இந்த சின்ன பசங்க தான் பயப்படாமல் எல்லா வேலையும் பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில கைஸ், பார்ப்போம். ஏன்னா ஒரே லாஸாக தான் தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாம் இப்போ வாங்குறவங்களாம் மீனை பார்த்து வாங்குங்க, நல்ல செல்லரான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு. நம்மள்ட்ட கொஞ்சம் கப்பி இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ்.